கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்ப கந்த சஷ்டி கவச விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த கந்த சஷ்டி விரதமானது நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதம். அந்த விரதத்தை 7 நாட்கள் மட்டும் இருந்தா போதும். சில பேர் 21 நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 21 நாட்கள் நம்மளோட உடம்ப போட்டு வருத்திக்கிட்டு நம்மளுக்கும் உடல் பிரச்சனை ஆயிடும். ஆனால் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா உடம்புக்கு கேடு விளைவிக்கும். அல்சர் வரும், சாப்பிடாம இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வரும். அதனால 21 நாட்கள் நம்மளோட உடம்பை போட்டு வருத்தி நம்ம இருக்கணுங்கிறது இல்லை. 7 நாட்கள் மட்டும் இருந்தா போதும். அந்த 7 நாட்களுமே சில பேர் பால் பழம் மட்டும் சாப்பிடக்கூடிய விரதமும் இருக்கலாம். 3 வேளையும் பட்னியா இருந்து அந்த மாதிரி பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். சில பேர் ரொம்ப முடியாதவங்கலாம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அந்த கந்தசஷ்டி விரதத்தை இருக்கலாம். அந்த விரதம் ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை அன்று ஆரம்பிச்சா போதும். அந்த விரதத்தை அந்த 7 நாட்கள்ல அந்த ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் வருகின்ற பிரதமை அன்னைக்கு ஆரம்பிச்சா போதும். ஆரம்பிச்சு அதாவது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முடிச்சா போதும். அதில் அந்த சூரசம்ஸ்காரம் முடிஞ்சு அந்த வள்ளி தேவசேனா திருமணம் அன்னைக்கு அந்த 7ஆவது நாள் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த 6 நாட்களுமே கந்த சஷ்டி விரதத்துக்கு காலையிலே, அதாவது அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு அந்த பூஜை பண்ணிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம். பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தினமுமே 7 நாட்களுமே காலையில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா மாலை வேளையிலையுமே அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். பால் பழம் வெற்றிலை பாக்கு வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அந்த முருகருக்கு அந்த பூஜை பண்ணிவிட்டு அதேமாரி 7 நாட்களுமே தொடர்ந்து 2 வேளைகளுமே நம்ம அந்த விரதத்துக்கு பூஜை பண்ணணும். முருகனோட படத்தை துடைச்சிட்டு அந்த புடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மாலை போட்டு நம்ம அந்த விரதத்தை ஆரம்பித்து பூஜை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வள்ளி தேவசேனா திருமணம் 7ஆவது நாள் முடிகிற அன்னைக்கும் அந்த மாதிரி காலையிலையும் பூஜை பண்ணி மாலையிலையும் பூஜை பண்ணி நம்ம அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். அந்த பால் பழம் சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். ஒரு வேளையும் சாப்பிட்டுட்டு நம்ம விரதம் இருந்துக்கலாம். இந்த விரதம் இருந்தாக்கா கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விரதம் இருந்தால் அவங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகணும், திருமணம் ஆகாத இருக்கிறவங்க இந்த விரதம் இருந்தால் திருமணம் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குழந்தை பிறக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஒரு வருஷத்தில் கந்த சஷ்டி விரதம் இருந்து மறு வருஷம் கந்த சஷ்டி வரப்ப கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. இது என்னன்னா, நான் கண்ட உண்மை அது. அந்த யார் அப்படின்னு சொல்லறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கண்டிப்பாக அந்த முதல் வருஷம் கந்த சஷ்டி கவசம் விரதம் இருந்து மறு வருஷம் இந்த கந்த சஷ்டி கவசம் வரத்துக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கு என்னோட உறவினருக்கு. நான் சொல்லலை. அதனால் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை இருந்து அடுத்த வருஷத்தில் குழந்தை பிறக்கும். இது உண்மையா என்ன அப்படின்ட்டு நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். உண்மையா அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூஜை முடிச்சுட்டு மாலை வேளையில் அல்லதுன்னா காலை வேளையில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 7 நாட்களுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு விளக்கு போட்டுட்டோம் இல்லை அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்பவுமே சால சிறந்தது. அதனால் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த விரதத்தை இருந்து, அதாவது இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான ஏதாவது ஒன்று அந்த விரதம் இருக்கிற 7 நாட்களும் நம்ம கைவிட்டுட்டு அந்த விரதம் இருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா
நினச்ச காரியத்தை நம்ம முடிக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நினச்சி அந்த விரதத்தை இருக்கிறோமோ அந்த காரியம் கைகூடும் அப்படிங்கிறது கண்கண்ட உண்மை. அதனால் இந்த விரதம் இருந்து நீங்கள் வந்து நினச்ச காரியத்தை எல்லாருமே நம்ம சக்ஸஸாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான், அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.